இது வெஜ் 65ன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா இது சாப்பிட்றதுக்கு சிக்கன் 65 மாதிரியே இருக்கும். சிக்கன் எப்போ வேணாலும் கிடைக்கும், வாங்கி 65 பண்ணிடலாம். ஆனால் வெஜ்ஜில் ட்ரை பண்ணணும்னா பலாக்காய் சீசனில் மட்டும்தான் முடியும். ஸோ ஜாக் ஃப்ரூட் சீசன் முடியறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு காய் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம ஒர்த்தாக இருக்கும். இது செய்கிறதுக்கு நம்ம மரத்துலேருந்து ஒரு பலாக்காய் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து தோல் சீவிட்டு குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சுடுதண்ணி வச்சு அதில் கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து கூடவே கட் பண்ணி வச்சு பலாக்காயும் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் கழித்து வாட்டர் ட்ரைன் பண்ணிவிட்டு இப்போ 65 பண்ணுறதுக்கு ரெகுலராக நம்ம ரெடி பண்ணுற மசாலா மிக்சர் ரெடி பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் எக்ஸ்ட்ரா கிறிஸ்பினஸ் வேணும் அப்படின்றதுக்காக 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அதோட 2 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளவரை ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கட் பண்ணி வச்சு ஜாக் ஃப்ரூட்டை மிக்ஸ் பண்ணி நல்லா வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ஆயில் ஹீட் பண்ணி இந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான 65 ரெடி. இது சாப்பிட்றதுக்கு உண்மையாகவே சிக்கன் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்கு செம்மையாக இருக்கும். ஜாக் ஃப்ரூட் வச்சு இன்னும் சில ரெசிபீஸ் கூட நம்ம சேனலில் இருக்குது. ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம், ஜாக் ஃப்ரூட் சிப்ஸ் அண்ட் ஜாக் ஃப்ரூட் வச்சு வெஜ் மட்டன் பிரியாணி, இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாமே இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அப்படியே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all. Ta-da. Follow for more.